ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு திருச்சபையிலே வந்திருக்கிற ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர். இதுவரையிலும் நம்மை நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். சோர்ந்து போன எவ்வீர்வை பார்த்து எதிர்மறையான காரியங்களை கொண்டு வந்து மனதை உடைத்த அந்த சோர்ந்து போன எவ்வீருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ கேட்ட செய்தியை குறித்து நீ பயப்படாத, நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை குறித்து நீ பயப்படாத, உன் பிள்ளை இறந்துட்டாலோ அப்படின்னு நீ நினச்சி பயப்படாத, நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்போ நிறைய மலை போல நமக்கு விரோதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் நமக்கு நிற்கும்போது, மனிதர்கள் விரோதமாக எழும்பும்போது, இல்லைன்னா சூழ்நிலைகள் சாதகமே இல்லாத போது ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிற ஒரே வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த பயப்படாதே அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு வரும்போதும் பயந்தான் உனக்கு முன்னாடி வந்து நிற்கும். வேற எவ்வளவு பணங்கள் படிப்புகள் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறது பயம்தான். நம்முடைய உடம்பு ஒரு சரியில்லை அப்படின்றதுக்கு மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒன்று போனோன்னா அவங்க செய்தி முதல்ல நம்மளை பயப்படுத்தும். எல்லாத்துலேயும் பயம் வந்து முன்னாடி நிற்கும். அதனால தான் ஆண்டவர் வேதம் முழுக்க கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஸோ இந்த ஆராதனையை ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். மலை போல நிற்கிற இந்த பிரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த யோர்தானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த செங்கடலை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு முன்பாக இருக்கிற எரிகோவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறதுனால் நம்ம ஒரு நாளும் தோல்வி அடைவதே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமேன். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ரொம்ப பழைய ஒரு பாடல், உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. ரொம்ப அழகான ஒரு பழைய பாடல். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தாச, அம்மான்னு கூப்பிடவா. சொல்லுவோம், அப்பான்னு கூப்பிடுவே, அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடத்தாச, அப்பான்னு கூப்பிடவா, இன்ன அம்மான்னு கூப்பிடத்தாச, அம்மான்னு கூப்பிடவா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ரொம்ப அன்புள்ள ஒருத்தங்க யாருன்னா நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பன். ஒரு சில வேளைகளில் சிலர் வேணா ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமாய் தன்னுடைய பிள்ளைகளை மறக்கலாம். அதனால தான் ஆண்டவரும் வந்து கர்த்தர் ரொம்ப அழகாக சொல்லி வச்சிருக்கிறாரு, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், பெற்ற தாயே தன்னுடைய பிள்ளையை மறந்தாலும்
தாய் வந்து தன்னுடைய பிள்ளையை மறக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப 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 சுலபமானது. எப்போவுமே வந்து குழந்தைங்க மேலே வந்து தாய்க்கு வந்து ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன பண்ணுனா, என்ன பண்ணிட்டு இருக்கிறான், சாப்பிட்டானா, அதுவும் ரொம்ப குழந்தையா இருக்கும்போது தாயினுடைய இருதயம் எப்பவும் பிள்ளை மேலேயே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் வந்து செய்தித்தாளில் வாசித்தேன். வெளிநாட்டில் வந்து ஒரு குழந்தையை வைத்திருக்கிற ஒரு தாயார் வந்து டெய்லி காலையில் வந்து தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் அந்த கிட்ஸ் ஸ்கூலில் அந்த குழந்தைய பார்த்துக்கிற அந்த ஸ்கூலில் விட்டுட்டு ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு வழக்கம். ஆனால் டெய்லி பின்னாடி வந்து சீட்டில் வந்து அதை வந்து பெல்ட் போட்டு உட்கார வச்சு இவங்க தான் ட்ரைவ் பண்ணிட்டு போவாங்க. நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ரொம்ப அவசரத்தில் ரொம்ப டென்ஷனில் வந்து அந்த குழந்தைய வந்து மடன்னு கார்லேருந்து இறங்கி ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸ் போயிட்டா கார் ஆஃப் பண்ணிட்டாங்க. பிள்ளை பேக்கில் இருந்ததே அவங்களுக்கு வந்து ஞாபகமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் பிள்ளைய ஞாபகம் வந்துச்சாங்க. திரும்ப போய் பார்த்தா பிள்ளை ரொம்ப முடியாமல் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனாங்க அப்படின்றத. அப்போ ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸோ சிலருக்கு வந்து இந்த உலகத்தில் யாரை இழக்கிறதும் ரொம்ப பெருசாக தெரியாது. ஆனால் அம்மா அப்பாவினுடைய அந்த இடத்த வந்து யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா அதை ஃபில் பண்ணவே முடியாது, கொடுக்கவே முடியாது. ஆனால் அந்த இடத்த யார் நமக்கு தருவார்னா நம்முடைய பரலோக தகப்பன். அந்த இடத்துல எங்கே போனாலும் நம்ம அம்மா வந்து சில இடத்துக்கு மட்டும்தான் நம்மளால் வர முடியும். நம்முடைய அப்பாவும் வரக்கூடிய ஒரு ஏரியா இருக்குது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. நீ வானத்திற்கு ஏறினாலும் நான் அங்கே இருக்கிறேன், நீ பாதாளத்திற்கு போனாலும் அங்கே இருக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எங்கள் அப்பா இப்பெல்லாம் இருந்திருந்தாருன்னா நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்க வேண்டியதில்லை. எங்கள் அம்மா இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனையில் எப்படி போகணுன்னு எனக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இந்த நேரத்தில் எங்கள் அம்மா அப்பா எனக்கு இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு நம்ம யாரும் நினைக்க வேண்டாம். அப்படி பெற்ற தாய் தந்தையை நம்ம இழந்தாலும் பரலோக தகப்பன் நமக்காக நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி அவர் மரணம் அடைகிற வரைக்கும் அந்த பரலோக ராஜ்யம் போய் சேருகிற வரைக்கும் நம்மை விட்டு விலகாத ஒரு ஆண்டவர். ஆமேன் சொல்லுங்க. அப்போ எல்லாருமே வந்து இந்த பாட்டை பாடும்போது நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுவேன், நான் உங்களை அம்மான்னு கூப்பிடுவேன், நீர் எனக்கு ஒரு தகப்பன். ஆமேன். பொறாமை நம்முடைய வளர்ச்சியில் ஒரு 80% நம்முடைய வளர்ச்சியில் பொறாமைப்படாத ஒருத்தங்க யாருன்னா நம்ம அம்மாவும் அப்பாவும் தான். அதே மாதிரி எல்லாரும் நம்மளை குற்றப்படுத்தும் போது நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க யார் அப்படின்னா நம்முடைய அம்மா அப்பா தான். அதனால் நம்ம அம்மா அப்பா நம்ம மேலே வச்சிருக்கிற பாசம் வந்து உலகத்தில் யாருமே தர முடியாது. அதை ஒரு வாலிப தம்பி தங்கச்சி கண்டிப்பாக அறிஞ்சிக்கணும். ஏன்னா இன்னைக்கு 5 வருஷமாக லவ் பண்ணுறேன், 3 வருஷமாக லவ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மனுஷனுக்காக தாய் தகப்பனையே உதறி தள்ளுவாங்க. ஆனால் அத்தனை வருஷமாக அந்த அம்மா அப்பா அந்த தூக்கி சுமந்திருப்பாங்க. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தாயினுடைய அன்பு என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து நம்ம வந்து டாய்லெட் போகிறோம் பாருங்களேன், இந்த டாய்லெட் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப வெறுப்பாக இருக்கும், நமக்கு கோபமாக வரும். யாராவது ஒருத்தர் நம்ம வந்து பாத்ரூமே இப்போ வந்து நிறைய போய் டக்குன்னு ஏதாவது வெளியில் ஏதோ பாத்ரூம் போய் வச்சுருந்தாங்கன்னா அது என்ன யார் இந்த வேலையை பண்ணது அசிங்கமாக நம்ம அவ்வளோ திட்டுவோம் நம்ம. ஆனால் நம்ம வந்து டாய்லெட் போகும்போது கூட அதை கூட வந்து பொருட்படுத்தாமல் இன்னும் வந்து அதை பார்த்து என் பிள்ளை சுகமாக இருக்கிறான்னு நினைக்கிறவங்க தான் தாயார். அதை அள்ளுறதுக்கோ அதை துடைக்கிறதுக்கோ எந்த விதத்திலும் மன சங்கடமே படாமல் நமக்கு சேவை செய்தவர்கள் தான் தாய் தகப்பன். இவ்வளவு அன்புள்ள ஒருத்தங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதுனால நம்ம வந்து சாகிற வரைக்கும் அந்த உறவை நம்ம மறக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த உறவே நமக்கு எதிராய் நின்றாலும், அந்த உறவு நமக்கு கிடைக்காவிட்டாலும், அந்த இடத்துல நமக்காக நம்முடைய தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் எனக்கு தகப்பனானவர், அவர் எனக்கு தாயான தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை கரங்களை தட்டி பாடி ஆமே. உம்ம அப்பான்னு கூப்பிடத்தாச, அப்பான்னு கூப்பிடவா, உம்ம அம்மான்னு கூப்பிடத்தாச, அம்மான்னு கூப்பிடவா. சத்தமா அப்பான்னு கூப்பிடுவே, அம்மான்னு
கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடத்தான் அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என் தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். சத்தமா கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். சொல்லுவோம். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லும். கைய மேல உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடத்தான் அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு இயேசுவே அம்மான்னு கூப்பிடவா. சொல்லு. என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சேர்ந்து சொல்லுவோம். உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. சொல்லிக்கொண்டே உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு திரும்ப திரும்ப அப்பான், உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடத்தான் அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் அம்மான்னு கூப்பிடவா. ஓ கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், உங்க தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். சொல்லுங்க. கருவில் என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லணும்,
என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்ல, நீங்க என்ன ஆற்றுறதையும் தேற்றுறதையும் பார்த்தா இப்ப சேர்ந்து கைய வெத்தி அப்பான்னு கூப்பிடுவே. அப்பான்னு கூப்பிடுவே, அம்மான்னு ஒரு விஷயம் கூட சத்தமா உம்மா அப்பான்னு கூப்பிடுவே, உம்மா அம்மான்னு கூப்பிடுவே. அப்பான்னு கூப்பிடத்தான். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தாயும் தன் மாடியில் சில காலம் சுமந்தார், தந்தையும் தன் தோளில் சில காலம் சுமந்தார். தாயும் தன் மாடியில் சில மாதம் சுமந்தார், தந்தையும் தன் தோளில் சில காலம் சுமந்தார். எந்த காலம் எல்லாம் என்னை சுமப்பதாரப்பா, எந்த காலம் எல்லாம் என்னை சுமப்பதாரப்பா. எந்த வாழ்வின் ஆதாரமே நீதானே அப்பா, எந்த வாழ்வின் ஆதாரமே நீதானே அப்பா. சொந்தம் என்று எனக்கு நீதானப்பா, சொத்து என்று எனக்கு நீதான். சொல்லுங்க எல்லாரும், சொந்தம் என்று எனக்கு நீதானப்பா, சொத்து என்று எனக்கு. திரும்ப திரும்ப சொந்தம் என்று, சொந்தம் என்று எனக்கு நீதானப்பா, சொத்து என்று எனக்கு நீதானப்பா. செல்வம் அதிகம் சேர்ந்து வந்தால் சொந்தம் பலரப்பா, செல்லா காசாய் நான் இருந்தால் மதிப்பு ஏதப்பா. செல்வம் அதிகம் சேர்ந்து வந்தால் சொந்தம் பலரப்பா, செல்லா காசாய் நான் இருந்தால் மதிப்பு ஏதப்பா. எந்த காலம் எல்லாம் என்னை சுமப்பதாரப்பா, எந்த காலம் எல்லாம் என்னை சுமப்பதாரப்பா. எந்த வாழ்வின் ஆதாரமே நீதானே அப்பா, எந்த வாழ்வின் ஆதாரமே. கைகளை மேல தட்டி, சொந்தம் என்று எனக்கு நீதானப்பா, எனக்கு நீதான். சொல்லுவோம், சொந்தம் என்று எனக்கு நீதானப்பா, சொத்து என்று எனக்கு. திரும்ப திரும்ப சொந்தம் என்று எனக்கு நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு. திரும்ப திரும்ப சொல்லுவோம். தாயும் தன் மாடியில் சில மாதம் சுமந்தாள், தந்தையும் தன் தோளில் சில காலம் சுமந்தாள். தாயும் தன் மாடியில் சில மாதம் சுமந்தாள், தந்தையும் தன் தோளில் சில காலம் சுமந்தார். எந்த காலம் எல்லாம் என்னை சுமப்பதாரப்பா, எந்த காலம் எல்லாம் என்னை சுமப்பதாரப்பா. எந்த வாழ்வின் ஆதாரம் நீதானே அப்பா, எந்த வாழ்வின் ஆதாரமே. கைய மேல தட்டி, சொந்தம் என்று எனக்கு நீதான். நீங்கதான்ப்பா என் சொத்து, நீங்க தாண்டவரே, என் சொத்து நீங்க தாண்டவரே, எந்த சொத்து நீங்க தாண்டவரே. நான் உங்களை மட்டும்தான் உரிமை பாராட்ட முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப
ரொம்ப அழகான ஒரு பாடல். ஆமேன். என்னுடைய காலமெல்லாம் என்னை சுமக்கிறவர் ஒருவர். ஆமேன். தாயின் தன் மடியில் சில மாதம் சுமந்தாள், தந்தையும் தன் தோளில் சில காலம் சுமந்தார். ஆனால் எந்த நாளெல்லாம் என்னை சுமக்கிறது யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவர் மட்டுமே. ஹல்லேலூயா. ஸோ சமீபத்தில் வந்து நாங்கள் வண்டியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து காரில் நான் பின்னாடி உட்காந்துருக்கும்போது என்னுடைய மகனுடைய அப்படியே நான் கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு. அதனால் நான் வந்து அந்த தோளில் சாஞ்சிட்டேன். அந்த தோளில் கொஞ்சம் சாஞ்சு உட்காரும்போது கொஞ்சம் நேரம் தாண்டின உடனே அவன் சொன்னான், டேடி எனக்கு கை வலிக்குது அப்படின்னு சொன்ன உடனே பாஸ்டர் அவனை பார்த்து, டேய் என்னை விட உன்னை அதிகமாக தூக்குனது யார் தான்? உங்கள் அப்பா தான். நீ வந்து சின்ன வயசுல ரொம்ப குண்டாக இருப்ப, அதனால் உன்னை வந்து என்னால் தூக்கி ரொம்ப நேரம் தோளில் போட முடியாது. அதனால் ரொம்ப நேரம் உன்னை தோளில் தூக்கி சலிக்காமல் உன்னை உங்கள் அப்பா தூக்குவார்றா. எப்போ பார்த்தாலும் நீ வந்து ட்ராவல் அப்படின்னு சொன்னால் அவருடைய நெஞ்சிலே நீ சாஞ்சுக்குவ, அப்படியே சலிக்காமல் வலிக்குது அப்படின்னு சொல்ல மாட்டார். உன்னை நிறைய என்னை விட தூக்குனது வந்து உங்கள் அப்பா தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நீ தூக்குற உருவத்திலேயே இருக்கிற. ஸோ ஒரு நாள் ஒரு 15 வருஷம் 14 வருஷத்துக்கு முன்னாடி அவனை வந்து நம்ம தூக்கிட்டோம். அந்த தூக்கும்போது அந்த பாரம் வந்து நமக்கு பாரமாக தெரியல. அந்த தோள்பட்டையினுடைய வலி நமக்கு ஒரு பெரிய வரியாக தெரியல. ஏன் அப்படின்னா என்னுடைய திராணிக்கு மிஞ்சி இல்லை, திராணிக்கு உள்ளதான் அவனை தூக்க முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம தூக்கிடலாம், நம்ம தூக்க முடியும். ஆனால் இப்போ அதை தூக்க முடியாது. ஒரு காலத்துக்கு லிமிட்டுக்கு மேலே வந்து இன்னைக்கு தோளில் தூக்கி வைக்கணும்னு நினச்சா கூட முடியாது, ஏன்னா வளர்ந்தாச்சு. அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பாசமாக இருந்தாலும், அம்மாவுடைய பாசமாக இருந்தாலும் அப்பாவுடைய பாசமாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளோட அவங்களால ட்ராவல் பண்ணவே முடியாது, நினச்சா கூட முடியாது. யாக்கோபு வந்து தன்னுடைய பிள்ளை 15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருச்சு அப்படின்ற நியூஸை கேட்டு அன்னைக்கு உடஞ்ச மனுஷன் கிட்டத்தட்ட 15 வருஷம் தாண்டி தன்னுடைய பிள்ளை உயிரோடு இருக்கிறாருன்னு உடனே அவருடைய ஆவி உயிர்க்குது பாருங்களேன், அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஆனால் தன்னுடைய பிள்ளை வண்டி அனுப்பி இருக்கிறான், தன்னுடைய பிள்ளை வந்து பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறான், தன்னுடைய பிள்ளை மதிப்பு மரியாதையாய் தன்னை ஏற்றுக்கொள்றதுக்கு காத்து கிடக்கிறான். இத்தனை சந்தோஷமான செய்தியை காதில் கேட்டாலும் தன்னுடைய பிள்ளை கூப்பிடுறான்னு சொன்ன உடனே போகணுன்ற அந்த மனசு தடுக்குது பாருங்களேன். இல்லை பார்க்கலாம், உடனே போயிட முடியாது. நேராக போய் ஆண்டவரிடத்துல நிற்கிறேன், ஆண்டவரே எங்கள் பிள்ளை பெரிய ஆளாக தான் இருக்குது, ஆனால் நான் போகலாமா அப்படின்னு. ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே சிலருடைய வாழ்க்கையில் நம்ம நினச்சாலும் போக முடியாது, சிலர் நம்முடைய வாழ்க்கையில் நினச்சா வரவும் முடியாது. ஆனால் நான் நம்புகிறேன், நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு மட்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு உள்ள கடந்து போகிறதற்கு இந்த லிமிட்டேஷன் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. ஆமேன். பிள்ளை ஜெயிலில் இருக்கும்போது அம்மா அப்பா வீட்டில் உட்காந்து அழுவாங்க, அவங்களால ஜெயிலுக்கு போக முடியாது. இப்போ போய் நினச்சா விட்டா என் பிள்ளைக்கு போய் ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு வந்துடுவேன், இப்போ போய் விட்டா என் பிள்ளைக்கு ஒரு துணிமணியை கொடுத்துட்டு வந்துடுவேன், ஆனால் போக முடியாது. ஆனால் நான் நம்புகிறேன், அந்த இடத்துல யாரால போக முடியும்னா கர்த்தர் ஒருவரால் போக முடியும். சில நேரத்தில் நம்ம ரொம்ப அம்மா அப்பாவை நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தோம்னா சில நேரத்தில் அவங்க நம்மளை விட்டு கடந்து போயிடுவாங்க. யோசேப்பு வந்து வேதம் சொல்லுகிறது குணசாலி, கூடாரவாசி, தன்னுடைய தகப்பனார் வந்து யாருக்குமே வாங்கி கொடுக்காத அளவுக்கு பலவர்ண அங்கேயே வாங்கி கொடுத்து அழகு பார்த்தாராமா. ஆனால் ஆண்டவர் வந்து யோசேப்பின் மேலே வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெரிய திட்டம். அவனை கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற போறாரு. அப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீ இவ்வளவு தூரம் உங்கள் அம்மா அப்பாட்ட ரொம்ப பேம்படா, உங்கள் அப்பாட்ட ரொம்ப செல்லமாக வளர்ந்தேன்னா இவ்வளவு பெரிய காரியத்தை நீ செய்ய முடியாதுன்றதுக்காக ஆண்டவர் அவனை தன் தகப்பன் தாயாரை விட்டு அந்நிய தேசத்திற்கு ஆண்டவர் கொண்டு போறாரு. தன்னை நேசிக்கிற அம்மா அப்பா விட்டு எடுக்கிறாரு. சில நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச உறவுகள் உங்களை விட்டு எடுக்கப்படுது அப்படின்னா நீங்கள் கவலையே படாதீங்க. ஆண்டவர் உங்களை ஒருத்தருக்கு அல்ல, 2 பேருக்கு அல்ல, லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக தான் சில உறவுகளை கர்த்தர் நம்மை விட்டு எடுக்கிறார். ஆமென். நீங்கள் வந்து இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருமே வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, உலகத்தில் இருக்கிற அம்மா அப்பாவாக இருந்தால் கூட அவங்க நம்முடைய லைஃப்பில் வர்றதுக்கு ஒரு லிமிட்டேஷன் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும்.
நிறைய பேர் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பைத்தியமாக இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். நிறைய பேர் அம்மா அப்பாவை விட்டு வெளியே வந்ததற்கு பிற்பாடு சூசைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணதை பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் 10 வருஷமாக அம்மா அப்பாவுடைய ஃபோட்டோவை வச்சு அழுறவங்களை நிறைய பேரை பார்த்துருக்குறேன். இல்லவே இல்லை. சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாருமே எதுக்கு பழக்க வைக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கர்த்தர் கொடுக்குற உறவுகள் எல்லாம் ஒரு டைமிங் வரைக்கும் தான் நம்மோட ட்ராவல் பண்ண முடியுமே தவிர நம்ம வாழ்நாள் முழுக்க நம்மளோட ஒருவராலும் ட்ராவல் பண்ண முடியாது. நம்மளோட வாழ்நாள் முழுக்க நம்மளோட ட்ராவல் பண்ணுறது யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். ஆமென். மரணம் வரையும் நம்மை நடத்துகிறதற்கு நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். அவர் ஒருவர் மட்டுமே. ஹல்லேலூயா. இப்போ அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தாயும் தன் மடியில் சில மாதம் சுமந்தார், தந்தையும் தன் தோளில் சில காலம் சுமந்தார். தாயும் தன் மடியில் சில மாதம் சுமந்தாள், தந்தையும் தன் தோளில் சில காலம் சுமந்தார். எந்தன் காலம் எல்லாம் என்னை சுமப்பதாரப்பா, எந்தன் காலம் எல்லாம் என்னை சுமப்பதாரப்பா. எந்தன் வாழ்வின் ஆதாரமே நீதானே அப்பா, எந்தன் வாழ்வின் ஆதாரமே நீதானே. இப்ப கைய மேல உயர்த்தி சொல்லுங்க, சொந்தம் என்று எனக்கு நீதானப்பா, சொத்து என்று எனக்கு. எல்லாரும் மனசார சொந்தம் என்று எனக்கு. கடைசி வரைக்கும் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கிறேன்னு சொன்ன எங்க தெய்வமே, எல்லாரும் பாதி வெளியில விடுவாங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. யாரும் எங்க லைஃப்ல கடைசி வரைக்கும் வர முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும்ப்பா. ஆனா இன்றைக்கு நாங்க நம்புறோம், எங்க கையை பிடிச்சிருக்கிற நீர் ஒரு நாளும் கைவிடாமல் கடைசி வரைக்கும் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. சொந்தம் என்று எனக்கு நீர்தானப்பா, சொத்து என்று எனக்கு நீதானப்பா. ஹல்லேலூயா. எப்பவுமே பிறக்கும் போதே ஃபிக்ஸ் பண்ணிடணும், நம்ம வளரும் போதே ஃபிக்ஸ் பண்ணிடணும். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காலகட்டம் வரும்போது கண்டிப்பா நம்ம அவங்க கூட என்ன பண்ண முடியாது, அவங்களோட டிராவல் பண்ண. சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, யாரா இருந்தாலும் எந்த சொந்தமா இருந்தாலும் ஒரு காலகட்டத்திற்கு மேல அவர்களோட நம்மளால டிராவல் பண்ண முடியாது. அம்மாங்க எல்லாரும் கவனிச்சுங்க, பிள்ளைய முந்தானியில முடிஞ்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. நான் என் பிள்ளைய விட்டு தர மாட்டேன், என் பையனை விட்டு தர மாட்டேன், என் பொண்ணை விட்டு தர மாட்டேன்னு சொல்ற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், கண்டிப்பா இந்த மனநிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கடந்த சமீபத்தில் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஒரு தாயாரை கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க கவர்மெண்ட் டீச்சராக இருக்காங்க. எப்படி இப்படி மனநிலைமை பாதிக்கப்பட்டீங்கன்னு கேட்டால், ஒன்றே ஒன்று, தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணமாக போகுது, பெண் பிள்ளை கல்யாணமாக போகுது. கல்யாணமாக போகிற பிள்ளை தான் கூட இப்போ இல்லாமல் அவள் பிரிஞ்சு தன்னுடைய கணவனாரோட போயிடுவா. அவள் கல்யாணம் பண்ணி போயிட்டாருன்னா என் வீட்டில் அவங்க இருக்க மாட்டாங்க, நான் அவளை பார்க்க முடியாது, எப்பாவது ஒரு டைம் தான் பார்க்க முடியும்னு நினச்சி மனசில் யோசிச்சு மனநிலைமை பாதிக்கப்பட்டவர்களாக மாறிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் அப்போ உங்களுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமான்னு கேட்டால், கல்யாணம் பண்ணணும். உங்கள் பிள்ளை ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண வேண்டாமா? பண்ணணும். எல்லாம் எனக்கு தெரியுது, என் பிள்ளை கல்யாணம் ஆகி போகணும், என் பிள்ளை எல்லாரும் மாதிரி வாழணும். ஆனால் எனக்கு தெரியுது, ஆனால் என்னமோ தெரியல, என் பிள்ளையை எப்படி நான் விடுவேன்? வேணா மாப்பிள்ளையை வீட்டோட இருக்க சொல்லாமா? வீட்டோட அப்போ எப்படி எந்த மாப்பிள்ளை ஒத்துக்குவாங்க வீட்டோட இருக்கிறதுக்கு? மனநிலைமை பாதிக்கப்பட்டு இன்னைக்கு ரொம்ப முத்தி போய், இப்போ பாருங்கள், சமீபத்தில் இங்கே கோயம்புத்தூரில் ஒரு மனநிலைமை அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டே பண்ணிட்டாங்க.
ரொம்ப பெரிய பிரச்சனை, கை கால் கட்டி இப்போ இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை. தன்னுடைய பிள்ளையினுடைய கல்யாண செய்தி அவங்கள மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போயிடுச்சு. காரணம் என்னன்னா, மனசுக்குள்ள இவங்களை விட்டு நம்ம போனா என்ன செய்வோம், நம்ம செத்துருவோம், நம்ம முடிஞ்சிருவோம், இவங்க நம்ம கடைசி வரைக்கும் வேணும் அப்படின்னு அந்த உறவில் ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டப்படுறதான். வேணும், நம்ம கூட இருக்கணும். ஆனா ஒன்று, நம்ம எதுக்கு பழகி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, யாருமே இல்லைன்னா கூட என் கூட கர்த்தர் இருக்கிறதுனால நான் வாழ்ந்துட முடியும். ஆமென். பிரிவு நிரந்தரமானது அல்ல, பிரிவு நிரந்தரமானது அல்ல. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சிலருக்கு இந்த அம்மா அப்பா சொந்தம் எல்லாம் போச்சு, இப்போ எல்லாம் பூனைக்குட்டி நாய்க்குட்டியும் அந்த மாதிரி ஒரு சிலர் அது அது ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது தான். பூனைக்குட்டி இல்லைன்னா வாழ முடியாது, நாய்க்குட்டி இல்லைன்னா அந்த மாதிரி ட்ரெண்டு போயிடுச்சு. இன்னைக்கு நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் தான் நிறைய பேருக்கு. இல்லை இல்லை இல்லை, அது ஒரு மிருக ஜீவன். அதுக்கு ஆயுஷ் காலம் முடியும் போது என்ன பண்ணும் சொல்லுங்க? அது செத்து போயிடும், அவ்வளோதான். அதனால அந்த பூனைக்குட்டியினுடைய ஃபோட்டோ வீட்டில் மாட்டி தொங்க விட்டுருக்க முடியுமா? போய் விட்டா இன்னும் நிறைய பேர் வருகிற நாட்களில் தான் வளர்த்தின பூனையினுடைய ஃபோட்டோவை எடுத்து வச்சு அவங்களுக்கு ஒரு லைட் எரிய வச்சு அதுக்கு மேலே மாலையே போட்டு விடுவாங்க போல தெரியுது. அவ்வளவு மிருகங்கள் மேலே ஜனங்கள் வித்தியாசமான ஒரு பாசத்துக்குள்ளே போயிட்டாங்க. அதனால நீங்கள் வளர்த்துறது தவறுன்னு சொல்லலை. எல்லா நேசத்திற்கும் என்ன வைக்கணும்னா ஒரு அளவுகோல் என்று இருக்கிறது. ஆமென். அப்படியே எளிமை நிற்கலாமா எல்லாரும்? மாறாத சொந்தம், என்னை விட்டு போகாத ஒரு சொந்தம், என்னை ஒரு நாளும் கைவிடாத ஒரு சொந்தம். ஆமென். இன்னைக்கு மதர்ஸ் டே அப்படின்னு எல்லா இடங்களிலையும் நிறைய பேருக்கு வாழ்த்து. ஆனால் உலகத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற தகப்பனுக்காக, தாய்க்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் என்னுடைய முழு நிலைமையும் அறிந்த ஒரு தகப்பனார் எனக்கு இருக்கிறார். என்னுடைய முழு சூழ்நிலையை அறிந்த ஒரு தகப்பனார் எனக்கு உண்டு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த தகப்பனாருக்கு, அந்த தாயாருக்கு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி. உங்களை போல ஒரு அம்மாவை நான் பார்த்தது இல்லை, உங்களை போல ஒரு அப்பாவை நான் பார்த்ததே இல்லைப்பா. நிறைய நேரத்தில் எங்கள் அம்மா என்னை பார்த்து சலிக்கக்கூடிய நேரம் நிறைய வந்துருச்சு. எங்கள் அப்பா என்னை பார்த்து கசந்து கொள்ளுகிற நேரம் நிறைய வந்துருச்சு. எங்கள் அப்பாவே ஒரு நாள் என்னை கைவிடுகிறது, ஒரு அம்மாவே ஒரு நாள் நீ திருந்தவே மாட்டேன்னு சொல்கிற ஒரு காலம் வந்துருச்சு. ஆனால் நான் இன்றைக்கு வரைக்கும் என்னை தூக்கி எடுக்கிறதுல, என்னை நடத்துறதுல ஆண்டவரே நீர் மும்முரம் காமிக்கிறதற்காக, ஒவ்வொரு நாளும் என் கூட பேசிக்கொண்டே இருக்கிறதற்காக, என்னை பார்த்து சலிக்காத ஒரு தேவனாய் இருக்கிறதற்காக மனசார கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. இதுவரையிலும் எங்களை ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, நெருங்கிய உறவாக, யாரும் எடுக்க முடியாத அந்த கேர் எங்களுக்கு எடுத்து பாசத்தை காமிச்சு, எல்லாரும் விட்டு போகும்போதும் விட்டு போகாத ஒரு உண்மையான சொந்தக்காரராகிய உங்களுக்கு எங்க இருதயபூர்வமான நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் நீர் எங்களுக்கு ஆண்டவரே தாயாய் தகப்பனாய் இருந்ததற்காக நன்றி. இனிமேலும் நீர் இருக்க போகிறதற்காக நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்தில் எங்களை முழுவதுமாக நீர் அப்படியே மூடி காத்து கொள்ளுவீராக. உங்க கிருபை எங்களை நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.